திருமாங்கல்யம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மயில் பார்த்தோம்னா திருவு தான் மகாவை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வரவும் அப்போ மகா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, அண்ணா நீ சொல்லாது அப்படின்னு. ஆனாலும் மயில் இல்லை இந்த விஷயத்த நான் சொல்லியே திருவுன்னு சொல்லிட்டு நேராக திருக்கிட்ட சொல்கிறதுக்காக வரும்போது உடனே திரு அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ காஞ்சனா இப்போ எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு கிடக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை திருக்கிட்ட நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே பார்த்தோம்னா மகா அவங்க கரெக்டான நேரத்தில் மயிலுக்கு ஃபோன் பண்ணவும் உடனே மயில் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ மகா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கண்ணா நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க, தயவு செய்து இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதனால மயிலும் அந்த விஷயத்தை மறைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ எதுக்காக இப்படி கூட்டம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை 2 பேருக்கு நிச்சயார்த்தத்துக்கு மாலை வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணினாங்க, அதை சொல்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் பொய் சொல்லிடவும், இதுக்கு தான் நீ வந்தியா, நீ வந்துறத பற்றி நாங்களும் பயந்துட்டு அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம்னா பாட்டி சொல்கிறாங்க, சரி திரு திவ்யா நீங்கள் 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, எனக்கு கொஞ்ச நேரத்தில் நிச்சயார்த்தம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லவும் உடனே 2 பேரும் போகிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா மகா மயிலுக்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா நல்ல வேலை நீ சொல்லாமல் விட்டுட்டு அப்படிங்கும் போது அப்போ மயில் சொல்கிறாங்க, ஏன் மகா நீ இப்படி நான் சொல்ல விடாமல் நீ தடுத்து நிறுத்தினேன், உன் வாழ்க்கையை நினச்சி நீ கொஞ்சம் கூட வருத்தப்படவே மாட்டியா, எப்போவுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிற தவிர உன் வாழ்க்கையை பற்றி நீ கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிற அப்படிங்கும்போது உடனே அவங்க அழுதுகிட்டே மகா சொல்கிறாங்க, எங்கே பாருங்கன்னா திரு என் கழுத்தில் தாலி கட்டினது ஒரு சூழ்நிலையால் ஏற்பட்டுச்சு தவிர மற்றபடி அவர் என் மேலே விருப்பப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணிக்கிடலை, அவர் என்ன ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லவும் இதனால அவருடைய வாழ்க்கையை நான் தலையிட மாட்டேன், அவர் திவ்யா அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அவர் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கும்போது அது சரிதான், இப்போ அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு மயில் கேட்கும்போது, எங்கே பாருங்கன்னா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போகிறோம், என் வாழ்க்கையை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு மகா சொல்லவும், எங்கள் பாரு மகா நல்லவளாக இருக்க வேண்டியது தான், ஆனால் அதுக்காக ரொம்ப நல்லவளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இப்படி அடுத்தவங்களை பற்றி நீ நினச்சிட்டு இருக்கு, உன் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா அம்பிகாவை தான் காட்டுறாங்க. அம்பிகா எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது அப்போ காஞ்சனா கவிதா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த அம்பிகாவை நிச்சயார்த்தத்தில் கலந்துக்கு விடாமல் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணை நம்ம ரெடி பண்ணணும்ல, அவள் என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க அம்பிகாவுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. எதுக்குமா எனக்கு தண்ணி அப்படின்னு அம்பிகா கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு குடிக்கிறதுக்காக கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், அதையும் குடிக்க விடாமல் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் உங்களுக்கு சூப் எடுத்துகிட்டு வந்தேன், அதையும் நீங்கள் குடிக்கலை, சரி இந்த தண்ணியாவது நீங்கள் குடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கவும், உனக்கு என் மேலே எவ்வளோ அக்கறையாக நீ பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரி தான், நீங்கள் மாப்பிள்ளையோட அம்மாலா அப்படின்னா நான் உங்களை ஸ்பெஷலாக தானே நீங்கள் கவனிச்சுக்கிடணும், அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு அம்பிகாவும் நம்பியிருந்தாங்க. இப்போ என்னம்மா பண்ணணும், நீ கொண்டு வந்த தண்ணியை நான் குடிக்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அம்பிகா பார்த்தோம்னா அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த பொண்ணு இந்த தண்ணியை குடிச்சிட்டா அவ்வளோதான் நம்ம நினச்சது நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் கரெக்டான நேரத்தில் மகா அந்த தண்ணி பாட்டில் குடிக்க விடாமல் அவங்க தடுத்து நிறுத்திடுறாங்க. என்ன மகா எதுக்காக இந்த தண்ணியை குடிக்க விடாமல் தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அந்த பொண்ணு எரிச்சல் அடைகிறாங்க, இப்பவும் கரெக்டாக பிடிச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா மகா சொல்கிறாங்க, அங்கே பாருங்கம்மா இந்த மாதிரிக்கு பாட்டு தண்ணிலாம் நீங்கள் குடிக்கக்கூடாது, இதுலலாம் இப்போ கலப்படம்லாம் வந்திருக்குது, உங்களுக்காக நான் வீட்டில் இருந்தே ஜீரக தண்ணி நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே அவங்க ஜீரக தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இவ இப்படியே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ அம்பிகா சொல்கிறாங்க, எங்கள் பாருமா என்னை மன்னிச்சிரு, நீயும் ஒவ்வொன்றும் எனக்கு கொடுக்கறதுக்காக தார, ஆனால் கரெக்டான நேரத்தில் அவள் அதை தடுத்து நிறுத்திடுதா, நீ தப்பாக நினச்சிக்காதம்மா அப்படிங்கும்போது இதில் என்னமா நான் நினைக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லவங்க போல் பேசவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க மகா கொண்டு தண்ணியை கொடுக்கவும் அப்போ அம்பிகாவும் குடிக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா இங்கே அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அப்போ அந்த பொண்ணு மண்டபத்தை விட்டு போகிற மாதிரி இருக்கவும் அப்போது காஞ்சனா ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணவும் உடனே அவங்களும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அம்மா இப்போ நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தோம்னா திவ்யாவை தான் காட்டுறாங்க. திவ்யா என்னது மகாவை நான் எப்படியாவது டான்ஸ் ஆட வைக்கலான்னு சொல்லி நினச்சேன், ஆனால் மகா மண்டபத்தில் வந்ததுக்கு பிறகு நான் அவளை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ காவேரி சொல்கிறாங்க, அவள் வீட்டில் இருக்கும்போதே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பா, இப்போ உங்கள் 2 பேருக்கும் நிச்சயத்தை நடக்க போது கேட்கவா வேணும், எல்லா வேலையும் அவள் தான் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பா அப்படிங்கும்போது அவள் எப்பவுமே அவளுக்கு இதே வேலையாக போச்சுது, வேலை நீ இருப்பாளே தவிர கொஞ்சம் கூட அவளை நினச்சி எதுவுமே பண்ணிக்க மாட்டா அப்படின்னு திவ்யா சொல்லிட்டு இருக்கவும் இப்போ மகா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது எங்க பார்த்தோம்னா காஞ்சனா
காஞ்சனா வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா நீ எங்கே போயிட்ட, எங்கே இருக்கிற, அம்பியாவுக்கு நான் சொன்ன மாதிரிக்கு நீ இந்த மருந்தை கொடுத்தியான்னு சொல்லி கேட்கும்போது எங்க பாருங்கம்மா என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை சொல்லவும் அதில் பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து அம்பிகா அம்மாவுக்கு இந்த பாதாம் பாலை கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக குடிச்சு தான் தீரணும்னு சொல்லிட்டு அந்த பாதாம் பாலில் அந்த பொடியை கலக்கிடுறாங்க. கலந்ததுக்கப்புறமா அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கும்போது கரெக்டாக அங்கே மகா வந்து கை தட்டிட்டு வராங்க. என்ன கலக்க வேண்டியதெல்லாம் கலக்கிட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே அந்த பொண்ணு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் பாச்சாலும் அங்கே பழிக்காது, ஒழுங்கு மரியாதையை அந்த மண்டபத்துட்டு போறிய இல்லைன்னா இப்போ உன்னை பற்றின விஷயத்த நான் எல்லாத்துக்கிட்ட சொல்லட்டுமான்னு கேட்கவும் இதை கேட்டதுமே அந்த பொண்ணு பார்த்தோம்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போமே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுக்கவும் அந்த பொண்ணு வந்து தப்பிச்சு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இதை வந்து ஃப்ளாஷ்பேக் அந்த கதையை வந்து அவங்க காஞ்சனா கிட்ட சொல்லவும் இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இனிமேல் நான் மண்டபத்துக்குள்ளே வர முடியாது, ஏன்னா மகாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடவும் அப்போ காஞ்சனா வந்து எரிச்சல் அடையவும் அவ கவிதா வராங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. எப்படியாவது அம்பிகாவை இந்த நிச்சயார்த்தத்தை பார்க்க விடாமல் தடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திட்டத்தை போட்டோம்னா ஆனால் அந்த மகா வந்து இது எல்லாத்தையும் கெடுத்து போட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சல் அடையவும் ஆனாலும் அவள் வந்து இருக்கலாம், அவளை நான் பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா ஒரு முடிவு எடுக்கும். இப்போ கவிதா வந்து சொல்கிறாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு திரு உயிரோடு இருக்கணும்ல, திருவோட கதையை முடிக்கிறதுக்காக நான் இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நிச்சயத்தை எப்படி நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா ஒரு பக்கம் திட்டப்படவும் இங்கே பார்த்தோம்னா மகா வந்து நினைக்கிறாங்க திரு ஐயாவையும் அம்பிகா அம்மாவையும் எப்படியாவது நம்ம காப்பாற்றியே தீரணும், இந்த மண்டபத்துக்குள்ளே அவங்களுக்கு எதிராக இதெல்லாம் சதி வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்க திருவை காப்பாற்றுறதுக்காக இருக்கவும் அடுத்தது இந்த திவ்யா வந்து மகாவை கூப்பிடும் போது உடனே மகாவும் வராங்க. எங்க மகா போயிட்ட, எல்லா வேலையும் இழுத்துப்படி செஞ்சுட்டு இருக்கிறேங்க பாரு, இப்போ நிச்சயார்த்தம் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போது நீ என் பக்கத்திலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இப்போ இவங்க பக்கத்துல இருந்தோம்னா அவ்வளோதான் நான் மாட்டிக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது திருக்கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு மகா நினைக்கிறாங்க. அடுத்தது நிச்சயார்த்தத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.